அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ் இருக்கக்கூடிய கீழ்பெண்ணத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தன்னுடைய தொடர் பயணமாக 170வது சட்டப்பேரவை தொகுதிக்கு இன்று வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் அன்னை கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு அப்படியே வழி விடுங்க ஐயா. ஆம்புலன்ஸ்க்கு அப்படியே வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் 169 தொகுதிகளை தாண்டி 170வது தொகுதியாக கீழ்பெண்ணத்தூரில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, சாதாரண ஊர் இல்லைங்க. அகஸ்திய முனிவர் அவரே இந்த ஊரில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவரால் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அற்புதமான மண். இந்த சரித்திரம் வாய்ந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். சங்க இலக்கியங்கள்ல மூவேந்தர்களுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒரு வள்ளலாக இருக்கக்கூடிய திருக்கோவலூர் மலையமான் நெடுமுடிக்காரி அவர்கள் வாழ்ந்த ஊர். அந்த மலையமான் மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்த இப்ப இருக்கக்கூடிய வேட்டவலம் ஊர் இருக்கக்கூடிய ஊர். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புகழ் உங்களுடைய தொகுதிக்கு இந்த மண்ணுக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளை. 2022 இந்த ஊர்ல ஒரு குகை ஓவியங்களை கண்டுபிடித்தார். அதை ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று அந்த குகை ஓவியத்தில் நமக்கு கிடைத்ததுங்க ஐயா. தமிழ்நாட்டில் நிறைய ஊர் சொல்ல முடியாதுங்க. 4000 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்த ஊர் சில ஊர்கள் மட்டும்தாங்க இருக்க முடியும். அதிலே ஒரு ஊர்ல என்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதிலே பிறந்தவர்கள் நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகளாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகள். அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு பேர் செல்லக்கூடிய ஊர். 3000 ஏக்கருக்கு மேலே நெல் விவசாயம் பண்றோம் ஐயா. 5000 ஏக்கருக்கு மேலே நிலக்கடலை விவசாயம் பண்றோம். சில பகுதிகளில் கரும்பு விவசாயம் பண்ணுகின்றோம். அந்த அளவுக்கு விவசாயத்திற்கு பெயர் செல்லக்கூடிய ஊர் சோமஸ்பாடியிலே முருகன் கோவில் இருக்கு. நாம் எல்லோருமே ஆடி மாதத்துல காவடி எடுத்துக்கொண்டு முருகபெருமானை தரிசிக்க வருகின்றோம். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய கீழ்பெண்ணத்தூர் இந்த அற்புதமான ஊருக்கு இந்த யாத்திரை வந்திருப்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம் சகோதர சகோதரிகள். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் பல நோக்கங்கள் ஐயா. அது முக்கியமான நோக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இன்னும் 40 நாள்ல ஓட்டு போட போறீங்க. 40-45 நாள் பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். தமிழகத்திலிருந்து 39க்கு 39 எம்பிக்கள் பாரத பிரதமருக்கு அளிக்க வேண்டும். 3வது முறையாக பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பதில் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக 9 ஆண்டு கால ஆட்சியில நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்தியா எப்படி மாறி இருக்கிறது என்பதை உங்களிடம் பேச வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் சகோதர சகோதரிகள். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேங்க, யாரு சரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 5442 கோடி 39 லட்சம். 5442 கோடி 39 லட்சம். நீங்க யாராச்சும் தப்பி தவறி திமுக காரங்க திருவண்ணாமலைக்கு அரசு நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்கன்னு தப்பி தவறி நினைச்சிடாதீங்க. 5442 கோடி 39 லட்சம் அண்ணன் ஏவாவால் அவர்களுடைய சொத்து மதிப்பு. இங்க ஊர்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய சொத்து மதிப்பு நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு என்னென்ன நிறுவனங்கள் வைத்திருக்கின்றார், ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம் ஐயா. அரணை மருத்துவக் கல்லூரியிலிருந்து, அரணை பொறியியல் கல்லூரியிலிருந்து, கம்பன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து, ஜீவாவேலு சர்வதேச பள்ளியிலிருந்து பல தனியார் நிறுவனங்கள் அந்த ஒரு குடும்பம் நடத்துறாங்க ஐயா. ஒரு எம்எல்ஏவாக ஆரம்பித்து அமைச்சராக இருந்து எனக்கு திருவண்ணாமலை முழுவதையும் வளைத்து போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஊரிலே மாவட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா அதை எதிர்க்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை குறுநில மன்னர்களை போல சில குடும்பங்கள் மட்டுமே மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை திருடி திருடி அவர்கள் கொளுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு முக்கியமானவர் அண்ணன் ஏவா வேலு. அதனாலதான் யாரும் ஏவா வேலுன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் பேரே ஏடிஎம் வேலு.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏடிஎம் எனி டைம் மணி 24 மணி நேரத்தில் ஸ்டாலின் ஐயாவுக்கோ திமுகவுக்கோ எப்போ பணம் வேண்டும் என்றாலும் கூட எனி டைம் மணி அவர் தான் இந்த தொகுதியினுடைய ஏவா வேலுங்கய்யா. அது ஒரு சாதனை ஐயா. 5442 கோடி நான் சொல்லிட்டேன் சொத்து மதிப்பு. நம்முடைய மோடி ஐயா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஐயா. 9 ஆண்டுகள்ல திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டுமே மோடி ஐயாவை பொறுத்தவரை 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்த பொழுது 3 விஷயத்துல தெல்ல தெளிவா இருந்தாருங்க ஐயா. மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் தங்கு தடை இல்லாம உங்களை வந்து சேர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தார். இடையில புரோக்கரு கையெழுத்து போடுறது, கை கட்டு நிக்கிறது, எங்கேயும் நிற்கக்கூடாது. மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியது, உங்களுக்கே தெரியாம உங்க வங்கி கணக்கிலே வந்து அமர வைக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் குறிக்கோள். இரண்டாவது, அதிலே லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள், 4 ஜாதிகளை மட்டும்தான் பிரதமர் மோடியை நம்பினாருங்க ஐயா. தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் இருக்கு, எல்லாம் ஜாதியை பத்தி பேசுறாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நம்பக்கூடிய 4 ஜாதிகள் இருக்கு. முதல் ஜாதி ஏழைகள் ஜாதி, இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. இந்த 4 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கொள்கை திட்டங்கள் அனைத்தும் இந்த 4 சமுதாயத்திற்காக வடிவமைத்துக் கொண்டு வந்தார். இந்த 3 குறிக்கோளோடு தான் 9 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அடிப்படையிலே மாற்றத்தை பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கங்க ஐயா. 57,000 குடும்பங்கள், 57,004 குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மோடி ஐயா திட்டத்துல மோடி வீடு திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றோம். 57,004 ஒரு வீட்டுக்கு 2,69,000 ரூபாய் மானியங்கம்மா. இதனுடைய கணக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1,533 கோடி ரூபாய், 40 லட்சம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மோடி ஐயா கொடுத்த வீட்டினுடைய மதிப்பு மட்டுமே 1,533 கோடி ரூபாய். 57,004 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய பெரிய ஆசைங்க ஐயா, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் கூட ஒரு குடிதண்ணீருக்கு ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போக கூடாது, நடந்து போக கூடாது. அவங்க வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் வர வேண்டும் என்பது மோடி அவர்களுடைய சங்கல்பம், தவமாக இருக்கின்றார். 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜல் ஜீவன் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். 2024 டிசம்பர் முடிகிறதுக்குள்ள இந்தியாவிலே எல்லா வீடுகளுக்கும் குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலேங்க 4,81,495 வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு செலவு 8,000 ரூபாய் ஆகுதுங்கம்மா. 4,81,495 வீடுகளுக்கு குடிதண்ணீர் பைப்பு மூலமாக 100% மத்திய அரசினுடைய திட்டம் ஜல்ஜீவன் திட்டம், வீட்டு வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் திட்டம்.